ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே டாடா நிறுவன கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 7 வயது சிறுவன் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இழப்பீடு கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டாடா நிறுவன கட்டுமான பணிக்காக தோண்டிய பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிதான் இது. கல்பலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உமாபதி மகன் சந்தோஷ் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தான். செவ்வாய்க்கிழமை மாலை பள்ளி முடிந்து திரும்பிய இவன் தனது சக நண்பர்களுடன் சேர்ந்து இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகில் உள்ள சிப்காட் பகுதிக்கு சென்றுள்ளான். அங்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவன கட்டுமான பணிக்காக தோண்டிய பள்ளத்தில் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இயற்கை உபாதை கழித்த பிறகு இந்த பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் கால் கழுவுவதற்காக சென்ற சந்தோஷ் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கினான். இது குறித்து சக நண்பன் ஊர் மக்களிடம் தகவல் தெரிவிக்கவே விஷயம் போலீசுக்கு தெரிய வந்தது. பின்னர் போலீசாரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் விரைந்து சென்று சிறுவனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே இறந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் அவனது தாய்க்கு அரசு வேலை வழங்க கோரியும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிமுக, பாஜக, பாமக மற்றும் விசிக கட்சியினரும் உயிரிழந்த சிறுவனின் உறவினர்களுக்கு ஆதரவாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சிறுவனின் உறவினர்களுடன் போலீசாரும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே உயிரிழந்த சிறுவனின் தந்தை தாயாரை கைவிட்டு சென்று விட்டதால் அவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் 1 வருஷம் தான் அவன் வாழ்ந்தா கூட அதோட விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தைய தாயும் நாங்கள் தான் பராமரித்து பார்த்து வளர்த்துனுக்கிறோம். குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வெளியே போயிருக்குதுங்க. அந்த டாடா கம்பெனி அதை பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க. அதில் போய் குழந்தை விழுந்துச்சுன்னா நேற்று சாயந்தரம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குழந்தைய எங்கள் கையில் கொடுக்கல. பேசுகிறாங்க பேசியிருந்தாங்கிறாங்க, ஒன்றும் எதுவும் ஆகல. அந்த தாய்க்கு ஒரு நீதி கிடைக்கணும், தாய்க்கு ஒரு வேலை கொடுங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பீட்டு கொடுங்க. ஒன்றுமே இல்லையா அந்த குழந்தைக்கு.